கேரளாவில் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தோரோட எண்ணிக்கை 270 தாண்டியிருக்கு. இந்த சம்பவத்தில் கேரள அரசு மற்றும் இராணுவத்தினர் இணைந்து போர்க்கால நடவடிக்கையை மேற்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை மீட்டுட்டு வராங்க. இந்நிலையில் தமிழக அரசு சார்பாக கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கு. முன்னதாக நடிகர் சூர்யா, கார்த்தி மற்றும் ஜோதிகா இணைந்து 50 லட்சம் ரூபாயை நிவாரண உதவியாக அளித்திருந்த நிலையில் தற்போது நடிகர் கமல்ஹாசனும் கேரள முதலமைச்சர் நிதிக்கு நிவாரண நிதியை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக தந்தது மட்டும் இல்லாமல் இன்று கேரள பகுதிக்கு சென்று நிவாரண பொருட்களையும் வழங்க இருக்காராம். என்ன இந்த விஷயம் உண்மையா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக மழை பொழிவு மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 270 தாண்டியிருக்கு. நெஞ்சை உருக்கும் இந்த சம்பவத்திற்கு சர்வதேச அளவில் அனுதாபங்கள் பெருகிட்டு வருது. இந்த நேரத்தில் தமிழக நடிகர்களும் கை கொடுத்துட்டு வராங்க. நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, ஜோதிகா மூவரும் இணைந்து கேரளாவுக்கு 50 லட்சம் ரூபாயை நிவாரண உதவியாக அறிவிச்சிருக்காங்க. மேலும் தொடர்ந்து பல்வேறு நடிகர்களும் நிவாரண உதவியை அரசுக்கு வழங்கிட்டு வராங்க. தமிழக அரசு சார்பிலும் கேரளாவுக்கு இந்த கடினமான நேரத்தில் 5 கோடி ரூபாய் நிவாரண உதவியாக மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான கமல்ஹாசனும் 25 லட்சம் ரூபாய் நிதியை கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பியிருக்காரு. முன்னதாக கேரளா மற்றும் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட இந்த சம்பவம் குறித்து அவர் தன்னுடைய வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த சம்பவம் தன்னுடைய நெஞ்சை பதற வைத்திருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு. வீடு வாசல் உடைமைகளை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருந்தாரு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேரள நிவாரண நிதிக்காக 1 கோடியை அறிவிச்சிருக்காரு. மேலும் குடும்ப உறுப்பினர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவிச்சிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேரள வயநாடு பகுதிகளில் சென்று நிவாரண பணிகளை மேற்கொள்ளவும் நிவாரண உதவிகளை செய்யவும் இருக்காராம். பருவநிலை மாற்றம் காரணமாக இத்தகைய பேரிடர்கள் வழக்கமாகிவிட்ட நிலையில் அனைவரும் கூட்டாக இணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆபத்தான மற்றும் கடினமான சூழ்நிலைகளில் உயிரை பணயம் வைத்து செயலாற்றும் இராணுவத்தினர் மற்றும் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் அவர் நன்றிகளை தெரிவித்து கொண்டிருக்காரு. மீட்பு பணியை துரிதப்படுத்தும்படி மத்திய அரசையும் கேட்டுக்கொண்டிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வயநாட்டில் கடந்த 29ஆம் தேதி கனமழை மற்றும் அதையொட்டி பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் உயிர் இழந்தோர் எண்ணிக்கை 270 தாண்டியுள்ளதா சொல்லப்படுது. இதனிடையே இந்த பேரிடர் காலத்தில் கேரள அரசுடன் துணை நிற்க இந்திய அளவில் பலரும் இணைந்து வராங்க. தமிழக அரசும் 5 கோடி ரூபாய் நிவாரண உதவி அளித்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் 1 கோடி, கார்த்தி, சூர்யா, ஜோதிகா 50 லட்சம், தற்போது கமல்ஹாசனும் 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. இது ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் கொடுத்ததை எப்படி பார்க்குறீங்க? உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நீங்கள் கேரள அரசுக்கு வழங்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் and save the Kerala people from this landscape.